இல்லை, வேற லிங்க் இது. நான் புதுசாக ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் அது அப்புறம் எல்லாருக்கும் அனுப்பிடலாம். ஓம் இதம் விஷ்ணு விசக்ரமே திரேதானிதாதே பதம் சமூகூலமஸ்ய பாம் சுரே கிருஷ்ண 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 ஸ்ரீமாத்ருரூபம் பக்தானாம் ஸ்ரீ சிவவந்தியம் சிவங்கரம் ஸ்ரீவாணி கிரிஜா பீஜம் பீஜ லட்சியம் சச்சின்மயம் பஜே பாரம்பரியகதாத்வைத பிரம்மாதி பிரம்ம வித்யா பிரபோதகம் சாரம் வேதாதி வித்யானாம் வாரம் வாரம் பஜே குரும் துக்கதாரித்ர்ய தோகாதி வியாதி பிராந்தி ஹரண்ரணாம் துர்வாசனாதி தூரந்தம் குரும் சம்யக் உபாஸ்ரயே காஞ்சிஸ்த காமகோட்யாக்கிய பீட்டஸ்தம் காஞ்சிதார்த்ததம் வாஞ்சாபூர்த்தியே நதோரம் யத்ய தகாசமத்யகம் பூஜா ரகஸ்ய தத்வஜ்ஞம் பூர்ணச்சந்திர சுசம்ஸ்திதம் புராணம் விததம் புண்ணியம் பூர்ணம் குர்முபாஸ்மஹே ஜன்மாதிதந்தைஹி சம்தஷ்டம் மாம் து சம்சார போகினா ஞானாமிருத பிரதானேன மோசனம் பிரணமாமிதம் மோச்சிதம் பிரணமாமிதம் யாகாதி கர்ம வைச்சித்ரிய பலதாதாரமீஸ்வரம் யோகாசன சமாரூடம் சிவயோகி நமாஸ்ரயே மித்யாவாதி மகாத்வாந்த பாஸ்கரம் சப்பிரகாசகம் சத்யம் சர்வகதம் சாந்தம் சத்குரும் சமுபாஸ்ரயே நமஸ்தே கருணாசிந்தோ நமஸ்தே பக்தவத்சல நமஸ்தே சர்வஹத் பத்ம வாசின் தேசிக சத்தமா. இப்படி ஒரு 15 ஸ்லோகத்தை சார் ஸ்ரீ சிதானந்தநாதர் இந்த ஸ்லோகத்தினுடைய சப்பன ஸ்லோகமாக அவராகவே ரச்சனம் பண்ணின ஒரு 15 ஸ்லோகம். இந்த 15 ஸ்லோகம்னு சொல்றோமே, இந்த 15 ஸ்லோகத்துல அவர் என்ன மாதிரி ரச்சனம் பண்ணியிருக்காருன்னு பார்த்தோம்னா, அதுல முதல்ல இருக்கக்கூடிய ஸ்லோகத்தினுடைய முதல் அக்ஷரங்கள் எல்லாத்தையும் பார்த்துன்னு வந்தோம்னா ஸ்ரீ குஹானந்தநாத ஸ்ரீபாதுகாம் பூஜயாமி நமஹா அப்படின்னு வருது. ஸ்ரீ குஹானந்தநாத ஸ்ரீபாதுகாம் பூஜயாமி நமஹ அப்படின்னு 15 அக்ஷரங்களை வச்சுண்டு குஹானந்தநாதருக்கு தன்னுடைய இந்த அவர் எழுதின இந்த வரிவசியாரகஸ்யத்தினுடைய பாஷ்யத்தை சமர்ப்பணம் பண்ணதாக இருக்கு. சொன்னாதான் தெரியும், பார்த்தா சின்னதாக தான் எழுதியிருக்காரு. அதில் இருக்கக்கூடிய முதல் அக்ஷரங்களை பார்த்துன்னு வந்தோம்னா, ஒரு ஸ்லோகத்தினுடைய முதல் அக்ஷரத்தை பார்த்துன்னு வந்தோம்னா ஸ்ரீ குஹானந்தநாத ஸ்ரீ பாதுகாம் பூஜயாமி நமஹ அப்படிங்கிற பதமானது நமக்கு அதில் சித்தமாக தெரியும். முதல் ஸ்லோகத்துல ஸ்ரீ ராகவேந்திராய வசிஷ்ட கீதம், ஸ்ரீ பாண்டவேந்திராய முராரி கீதம், ஸ்ரீமச்சுகேந்திராய விதேக கீதம், நமாமி தத்தேசிக லப்த போதம். என்ன சொல்ல வரார்? ராகவேந்திரன் அப்படின்னு சொல்ல வசிஷ்டர் சொன்ன யோக வாசிஷ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய 32,000 கிரந்தங்கள், 32,000 ஸ்லோகங்கள் ரூபமாக யோக வாசிஷ்டம்னு ஒரு கிரந்தம். அதுல சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்களினுடைய சாரம் ஸ்ரீ பாண்டவேந்திராய முராரி கீதம். பாண்டவேந்திராய, பாண்டவர்களில் இந்திரனாக இருக்கக்கூடிய அர்ஜுனனுக்கு அவர் சொல்லியிருக்கக்கூடிய கீதை, பகவத்கீதைன்னு நம்ம சொல்லக்கூடிய பகவான் சொன்ன கீதை இருக்கு, அதுல சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்களினுடைய சாரம் ஸ்ரீமச்சுகேந்திராய விதேக கீதம். விதேகராஜன் அப்படின்னு சொல்றது மிथिलापुरीல இருக்கக்கூடிய மிथिலைன்னு சொல்லக்கூடிய ராஜ்யத்துல இருக்கக்கூடிய அரசனா இருந்த ஜனகர் இருந்தாரு. அவர் சுகருக்கு சொன்ன விஷயங்கள், சுகர் பாகவதத்துல சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள், இவையில இருக்கக்கூடிய சர்வத்தையும் சேர்த்து
நமாமி தத்தேசிக லப்தபோதம். இவைகள் எல்லாத்திலையும் சொல்லியிருக்கிற விஷயத்தை எல்லாத்தையும் சமர்ப்பணம் பண்ணி சேர்த்து ஒரே கிரந்தமாக ஸ்ரீ வரிவசியார்கத்தினுடைய பாஷ்யமாக இருக்கு அப்படின்னு சொல்லி ஸ்ரீ ராகவேந்திராய வசிஷ்ட கீதம், ஸ்ரீ பாண்டவேந்திராய முராரி கீதம், ஸ்ரீமச்சுகேந்திராய விதேக கீதம், நமாமி தத்தேசிக லப்தபோதம். இத்தனை ரூபங்களாக இருக்கக்கூடிய தன்னுடைய குருநாதராக எனக்கு போதிச்ச குருநாதருக்கு என்னுடைய அந்த நமஸ்காரம். குஹாஸ்த சித் பிரபாவ்யாப்த பிரம்மாண்டாகில மண்டல யோ விபாதி சதா தஸ்ய பாதுகாபியாம் நமோ நமஹ. குஹாஸ்த சித் வியாப்த சித் பாசவ்யாப்த சித்பாவ்யாப்த சித்ரூபம் சித்ரூபம்னு சொல்லக்கூடிய அவர் நாமரை கொடுத்திருக்கா, அவருடைய பேரை கொடுத்திருக்கார். இதுல அவர் குஹானந்தநாதர் அப்படின்னு குஹர்ன்ற பெயரையும் கொடுத்திருக்கார். சித் பிரபாவ் வியாப்த அப்படின்னு சொல்லி சித்துன்னு சொல்லக்கூடிய பரமாத்ம ஸ்வரூபமானது எல்லா இடத்திலும் எப்படி வியாபிச்சு இருக்கோ அப்படிங்கிறத ஸ்லேடையாக கொடுத்திருக்கார். சித்வியா குஹாஸ்த சித் பாவ்யாப்த பிரம்மாண்ட அகில மண்டல, எப்படி பிரம்மாண்டங்களிலும் அண்டலம் சர்வ அண்டத்திலும் சித்தானது எப்படி வியாபிச்சு இருக்கோ அந்த மாதிரி இந்த சிதானந்தநாதர் அப்படின்னு சொல்லக்கூடிய தன்னுடைய பேர்ல குஹானந்தநாதர் வியாபிச்சு இருக்கார். குஹானந்தநாதராக இருக்கக்கூடியவருடைய குரு சித் பிரபாவ் வியாப்த சிதானந்தநாதர் மேல வியாபிச்சு இருந்தார். அதனால எழுத முடிஞ்சதுன்னு சொல்ல வர்றார். அதுக்கு ஸ்லேடையா அவர் இன்னொன்னு என்ன கொடுக்கிறார், எப்படி சித்தானது பிரம்மாண்ட அகிலங்கள் எல்லா இடத்திலையும் சர்வ இடத்திலையும் வியாபிச்சு இருக்கோ அத மாதிரி குஹாஸ்த சித் பிரபாவ் வியாப்த பிரம்மாண்டாகில மண்டல யோ விபாதிதா தஸ்ய, அப்படிப்பட்ட பாதுகாபியாம் நமோ நமஹ, அப்படிப்பட்ட பாதுகைக்கு என்னுடைய இந்த நமஸ்காரம். பாதுகாபியாம் நம்ம குரு பாதுகான்னு சொல்றோம். சாஸ்திரங்கள்ல இருக்கக்கூடிய அதனுடைய வியாக்கியானம் என்னன்னா, பாலனாத் சர்வ துரித சாலனேன மகத்பயாத் காங்கிதார்த்த பிரதானத்வாத் பாதுகேத்யபிதீயதே. பாதுகை அப்படின்னு சொல்லக்கூடிய பதத்துக்குள்ள பா அப்படின்னு ஒரு அக்ஷரம் இருக்கு, துகாரம் தகா து அப்படிங்கிற ஒரு அக்ஷரம் இருக்கு, கா அப்படின்னு ஒரு அக்ஷரம் இருக்கு. இந்த மூணு அக்ஷரத்தோட பாதுகான்னு சொல்லக்கூடிய மந்திரத்துக்கு அதனுடைய லட்சணம் என்ன அப்படின்னா, பாலனாத் சர்வ துரித சாலனேன மகாபயாத் காங்கிதார்த்த பிரதானத்வாத் பாதுகேத்யபிதீயதே அப்படின்னு சாஸ்திரம். இந்த பா அப்படின்ற அக்ஷரத்துக்கு பாலனாத்து சர்வ, எல்லாத்தையும் பாலிக்கிறதனால், முதல் அக்ஷரமா இருக்கக்கூடிய பகாரத்துக்கு பாலனாத் சர்வ துரிதாலனேன, துரிதம் அப்படிங்கிறதுல தகாரம் இருக்கு, பாது துரித சாலனேன மகத்பயாத், என்ன பயம், எல்லா துரிதங்களையும் போக்கி பாபங்கள் எல்லாத்தையும் போக்கி மகாபயம் சாலனேன மகாபயாது. இதுல என்ன பெரிய பயம் அப்படின்னா, திருப்பி திருப்பி பிறவி இறப்பு பிறப்பு இறப்பு பிறப்பு இறப்புன்னு இருக்கக்கூடிய ஒரு பயம் இருக்கு. பிறக்கிறது இறக்கிறது பிறக்கிறது இறக்கிறதுங்கிற சைக்கிள் ஆஃப் டெத் அண்ட் பர்த்னு சொல்றோமே, அதுல இருந்து அது ஒரு பெரிய மகத் பயமா இருக்கு. அந்த மகத் பயத்திலேருந்து நம்மளை காப்பாத்துறது சாலனேன மகத்பயாது காங்கிதார்த்த பிரதானத்வாத் பாதுகேத்யபிதீயதே. காங்கிதார்த்த பிரதானத்வாத், ஆகாங்ஷ அப்படின்னாக்க நம் எதிர்பார்க்கக்கூடிய, ஆகாங்ஷேன, ஆகாங்ஷ என்னத்தை நம்ம ஆகாங்ஷம் பண்றோம் அப்படின்னா, ஜீவன் முக்த நிலை, ஞானம், ஞானத்தை ஆகாங்ஷமாக நம்ம வச்சிருக்கிறதுனால காங்கிதார்த்த பிரதானத்வாத் பாதுகேத்யபிதீயதே. பாதுகான்னு சொல்லக்கூடிய அக்ஷரத்துல 3 பதம் இருக்கு, பா து கா. பா அப்படிங்கிறது எதை குறிக்கிறது அப்படின்னா, பாலனாத் சர்வ துரிதாலனேன மகத்பயாத்
காங்கிதார்த்த பிரதானத்வாத் பாதுகேத்யபிதீயதே அப்படின்னு சாஸ்திரம். அப்ப என்ன பண்றது பாதுகை அப்படின்னா, நம்மளுடைய பாப்பங்கள் அனைத்தையும் போக்கி மகத் பயாத்து சாலனேன, மகத் பயம் அப்படின்றது என்னன்னா பிறப்பு இறப்பு பிறப்பு இறப்புன்னு இருக்கக்கூடிய மகத் பயம் இருக்க, அதுல இருந்து நம்மளை காப்பாத்தி காங்கிதார்த்த பிரதானத்வாது ஞானத்தை கொடுக்கக்கூடியது. பாதுகைன்னு சொல்லக்கூடியதானது நமக்கு என்ன கொடுக்கிறது அப்படின்னா, நம்மளுடைய பாபங்கள் எல்லாத்தையும் போக்கி நம்மளுடைய மகத் பயமாக இருக்கக்கூடிய பிறவி திருப்பி திருப்பி பிறந்து பிறந்து இறக்கிறதுங்கிற பயத்திலேருந்து நம்மளை விடுவிச்சு ஞானத்தை கொடுத்து இதுல இருந்து விடுவிக்கிறார் அப்படிங்கிறதுனால அதுக்கு பாதுகான்னு பேரு. அப்படிப்பட்ட பாதுகாபியோ நமோ நம. குஹாச்சித் பிரபாவ்யாப்த பிரம்மாண்டாகில மண்டல யோ விபாதி சதா தஸ்ய பாதுகாபியாம் நமோ நம. அப்படிப்பட்ட பாதுகை குஹானந்தநாதரனுடைய பாதுகைக்கு என்னுடைய இந்த நமஸ்காரம். ஹாலாஸ்ய விதி விஷ்ணுவாதி ரூபதாரி நம மத்வயம் திரிகண்டாத்மக காயத்ரி பிரதிபாத்யமஹம் பஜே. ஹாலாஸ்ய ஹலம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷத்தை உண்டதுனால அவருக்கு சிவனுக்கு ஹாலன் அப்படின்னு பேரு. ஹாலாஸ்ய விதி, விதின்றது பிரம்மா விஷ்ணுவாதி, விஷ்ணு பிரம்மா விஷ்ணு ருத்ரன் அப்படின்னு சொல்லக்கூடிய மூணு தேவர்களை ஹாலாஸ்ய விதி விஷ்ணுவாதி ரூபதாரிண மத்வயம், அந்த சிவனுடைய ரூபத்தையும் விஷ்ணுவுடைய ரூபத்தையும் பிரம்மாவனுடைய ரூபத்தையும் தரிச்ச குருநாதர். மூணு ரூபத்தை தரிச்சதுனாலையும் ஆனா அத்வயம் ஒரே ஆள் தான், ஒத்தரைத்தான் மூணு ரூபத்தை தரிச்சதுனால பிரம்மாவாகவும் விஷ்ணுவாகவும் ருத்ரனாகவும் இருக்கக்கூடிய என்னுடைய குருநாதர். நம்மளே குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரான்னு சொல்றோம். அது எந்த என்ன சொல்றார்? ஹாலஸ்ய ஹாலாஸ்ய விதி விஷ்ணுவாதி ரூபதாரிண மத்வயம், ரெண்டற்ற ஒரே ரூபமாக இருக்கக்கூடிய பிரம்மா விஷ்ணு ருத்ரன் இந்த மூணு ரூபத்தையும் தரிச்ச குருநாதராக இருக்கக்கூடியவர். திரிகண்டாத்மக காயத்ரி பிரதிபாத்யமஹம் பஜே. காயத்ரியில மூணு பாதம் இருக்கே. தத்சா விதுஹு அப்படின்னு ஆரம்பிச்சு இருக்கக்கூடிய முதல் பாதம், பர்கோ தேவஸ்யான்னு ஆரம்பிக்கக்கூடிய இரண்டாவது பாதம், தியோ யோனஹான்னு ஆரம்பிக்கக்கூடிய மூணாவது பாதம் மூணாக இருக்கிற மாதிரி பிரம்மா விஷ்ணு ருத்ரன் அப்படின்னு இருக்கக்கூடிய மூணு ரூபங்கள் தனித்தனியாக இருக்கிற மாதிரியும், ஆனால் காயத்ரி அப்படின்னு சொல்றது மூணும் சேர்ந்து ஒரே ரூபம் அப்படின்னு நம்ம எப்படி சொல்றோமோ அத மாதிரி இங்க பிரம்மா விஷ்ணு ருத்ரன் அப்படின்னு மூணு ரூபங்கள் இருக்கக்கூடிய ஒரு தேவதை ஒரே ரூபத்தை அத்வயமான இருக்கக்கூடிய ஒரே ரூபத்தை எடுத்துன்னு வந்த என்னுடைய குஹானந்த ரூபர் இருக்காரு. ஆலாஸ்ய விதி விஷ்ணுவாதி ரூபதாரிணம் அத்வயம் திரிகண்டா திரிகண்ட திரிகண்டாத்மக காயத்ரி பிரதிபாத்யமஹம் பஜே. அவரை நான் பிரதிபாதனம் செய்கிறேன். அப்படிப்பட்ட அந்த குஹானந்தநாதருக்கு என்னுடைய இந்த நமஸ்காரம். நந்தி வித்யாதி வித்யாசு சூக்ஷ்ம ரூபதயா ஸ்திதம் கந்தாதி குணஹீனந்தம் சுந்தரம் குருமாஸ்ரயே. நந்தி வித்யாதி 14 விதமான மனுக்கள், 14 பேர் மனு. அதுல நந்தி அப்படிங்கிறவர் ஒரு மனு. காதி வித்தியை தியானிச்சதுனால இந்த இடத்துல அவர் எடுத்து காமிக்கிறார். நந்தி வித்யாதி வித்யாசு, காதி வித்யை உபாசிச்ச நந்தி வித்யா. நந்தி வித்யா நடேஸ்வரிலாம் வருது. நந்தி ஆராதிச்ச, நந்திகேஸ்வரர் ஆராதிச்ச வித்யை காதி வித்யை. நந்தி வித்யாதி வித்யாசு சூக்ஷ்ம ரூபதயா ஸ்திதம், சூக்ஷ்ம ரூபமான வித்யை அப்படின்னு காமிக்கிறார். இதுல முக்கியமா நம்ம என்ன புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு தத்துவம் ஒன்று இருக்கு. இதுல நம்ம சொல்லக்கூடிய மந்திரங்கள் பஞ்சதசி மந்திரமோ பாலையோ ஷோடசி மந்திரமோ இந்த வித்யைகள் இருக்கே, இத 3 விதமாக தியானிக்கலாம். இந்த தியானமானது 3 விதமாக தியானிக்கலாம்னு சாஸ்திரங்கள் சொல்றது. அதுல சூக்ஷ்ம ரூபத்தையாக இந்த வித்யானது இருக்கு அப்படிங்கிறத காமிக்கிறாருங்க. ஸ்தூல ரூப தியானம், சூக்ஷ்ம ரூப தியானம், பராத்தியானம்
அப்படின்னு 3 விதமாக தியானிக்கலாம்னு சாஸ்திரங்கள் சொல்றது. ஸ்தூல ரூப தியானம்னா என்ன அப்படின்னா, எழுத்தாப்புல காமாட்சி இருக்கா, சதுர்புஜே சந்திரகலாபதம்சே குச்சோன்னதே குங்கும ராகசோனே குன்றேச்சு பாசாங்குத புஷ்பபான ஹஸ்தே நமஸ்தே ஜெகத்யேகமாதா. இப்படி நம்ம பார்க்கிறோமே காமாட்சிய, 4 கையோட தனுர்பானம். ஸ்தூல ரூப தியானம் இது வேறு இல்ல. இது எங்க கொண்டு போய் விடும் அப்படின்னா, சூக்ஷ்ம போய் விடணும். சூக்ஷ்ம ரூபமான தியானம் என்ன அப்படின்னா, மனமே சூக்ஷ்ம ரூபம் எப்படின்னு பார்க்கணும். எப்படி மந்திரமானது சூக்ஷ்ம ரூபம்ன்றது எப்படி தெரியும் அப்படின்னா, சூக்ஷ்ம ரூபம்னாக்க ஒரு பெரிய மரம் ஒண்ணு, ஆலமரம் ஒண்ணு பெருசா இருக்கு. இந்த ஆலமரம் வரத்துக்கு முன்னாடி அது என்னவா இருந்தது அப்படின்னா, ஒரு சின்ன பீஜமாக இருந்தது, ஆல விதையாக இருந்தது. அதுல இருந்து இந்த ஆல விருட்சமானது வெளியில வந்தது. அப்போ ஆலமரம் அதனுடைய எசன்ஸ், அதனுடைய சாரமானது அந்த விதைக்குள்ள இருந்ததுனால தான் அந்த விதையிலிருந்து இந்த மரமானது வெளியில வந்தது. அந்த எசன்ஸ் அதுக்குள்ள இல்ல அப்படின்னா இல்லாதது வராது. எப்போ ஆல விதைக்குள்ளேந்து ஆலமரம் வெளியில வந்ததோ, அவைகள் ஆலமரம் வெளியில நமக்கு தெரியும் பொழுது, ஆலமரத்துல என்னென்ன இருக்கு, பெரிய ஸ்டெம் இருக்கு, வேர் இருக்கு, அதனுடைய ஸ்டெம் இருக்கு, அதனுடைய இலை இருக்கு, காய் இருக்கு, பழம் இருக்கு, எவ்வளவோ இருக்கு. இதெல்லாம் தனித்தனியா வெவ்வேறு பேர் சொல்றோம். ஆனா இவைகள் எல்லாமுமே பொட்டன்ஷியலா அதுக்குள்ள அந்த விதைக்குள்ள ஏற்கனவே இருந்தது. அப்போ உள்ள இருக்கும் போது சூக்ஷ்ம ரூபமாக இவை இருந்தது. சூக்ஷ்ம ரூபமாக இவை இருந்தது, ஸ்தூல ரூபமாக வெளியில மரமாக இப்ப தெரியறது. வெளியில தெரியக்கூடியது ஸ்தூல ரூபம். இந்த ஸ்தூல ரூபமானது சூக்ஷ்ம ரூபமாக முன்னாடி விதையாக இருந்தது. அத மாதிரி இப்ப காமாட்சி எங்கேருந்து வந்தா, வெளியில தெரியக்கூடிய காமாட்சி இருக்காரே, எதிர்புஜே சந்திரகலாதம்சேன்னு சொல்லக்கூடிய ஸ்தூல ரூபம் இருக்கே, இந்த ஸ்தூல ரூபமானது எங்கேருந்து வந்ததுப்பா அப்படின்னா, சூக்ஷ்ம ரூபமாக இருக்கக்கூடிய மந்திரத்துக்குள்ளேந்து வந்தது. மந்திரம் வேறு இல்லை, ஸ்தூல ரூபமாக இருக்கக்கூடிய வெளியில இருக்கக்கூடிய காமாட்சி வேறு இல்லை. மந்திரமே தான் வித்யை, மந்திரமே தான் அம்பாள், மந்திரமே தான் அகம்ன்ற பரமாத்ம ஸ்வரூபம். இப்படிதான் புரிஞ்சுக்கணும் அது. அப்போ சூக்ஷ்ம ரூபத்தையா ஸ்திதம், சூக்ஷ்ம ரூபமாக மந்திராத்மகமாக இந்த நந்தி வித்யாதி வித்யாது 3வது சொல்லி பூர்த்தி பண்ணிட்டு அதுக்கப்புறம் மேல போயிடலாம். ஸ்தூல ரூப தியானம் பார்த்தோம், சூக்ஷ்ம ரூப தியானம் பார்த்தோம். 3வதா இருக்கிறது பராத்தியானம். ஸ்தூல ரூப தியானமோ சூக்ஷ்ம ரூப தியானமோ என்ன பண்ணணும் அப்படின்னா, பராத்தியானத்துல கொண்டு போய் விடணும். பரா அப்படின்னு சொல்லக்கூடிய தியானமானது என்ன அப்படின்னா, இப்போ இங்க உட்காந்து நான் இந்த இடத்துல ஒரு மூச்சு இழுத்துன்னு இருக்கேன், இங்க ஒரு காத்து இருக்கு. இந்த காத்தானது இந்த இடத்துல பக்கத்துல ஏதோ ஒரு மல்லிப்பூ வச்சிருக்கா, அதனுடைய சுகந்தத்தோட இந்த இடத்துல இருக்கக்கூடிய காத்து இருக்கு. அடுத்த ரூம்ல இன்னொருத்தர் உட்கார்ந்து இருக்கார், அங்க ஊதுவத்தி ஏத்தி வச்சிருக்கா, அவருக்கு அந்த மனத்தோட அந்த இடத்துல ஒரு காத்து ஏத்தி வந்துட்டு இருக்கு. அப்போ இங்க இருக்கக்கூடிய சுகந்தமானது இந்த கந்தத்தோட இருக்கு அப்படின்னு நம்ம இங்க சொல்றோம். அங்க இருக்கக்கூடிய அந்த ரூம்ல இருக்கக்கூடிய காத்தானதுக்கு வேற ஒரு கந்தத்தோட இருக்கு. அப்போ இங்க இருக்கக்கூடியது மல்லிப்பூ மனம், அங்க இருக்கிறது ஊதுவத்தி மனம் அப்படின்னு சொன்னாலும், காத்து அப்படின்னு சொல்லக்கூடிய தத்துவமாக பார்த்தால் ஒரே காத்து தான். காத்து அப்படின்னு சொல்லக்கூடிய வாயு அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய ஒரு தத்துவமானது ஒரே தத்துவம் தான். இந்த இடத்துல இதை தரிச்சதுனால இந்த மனத்துல இருக்கு, அந்த இடத்துல இருக்கும்போது வேற ஒண்ணுத்தை தரிச்சதுனால அது வேற ஒரு மனத்துல இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி, நான் என்னை நான் 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 அப்படின்னு நான் என்னுடைய ஆத்மஸ்வரூபத்தை எனக்கு ஒரு ஸ்புரணம் ஏற்படுறது, அதுக்கோ நீங்க தன்னை நான் 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 உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஆத்மஸ்வரூபத்தில் ஏற்படக்கூடிய நான் அப்படிங்கிற ஒரு எண்ணமோ, இந்த ஒரு எறும்பு போயின்னு இருக்க, அந்த எறும்புக்கு தான் தான் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கு. இந்த தான் இருக்கக்கூடிய எண்ணத்துல வாயுல எப்படி வெவ்வேறு இடத்துல இருக்கக்கூடிய வாயுல வெவ்வேறு மனங்கள் இருக்கிற மாதிரி, வாயு அப்படின்னு சொல்லக்கூடிய தத்துவத்துல பேதம் இல்லையோ, அத மாதிரி நான் என்னைய நான் சொல்லக்கூடிய ஆத்ம வஸ்துவோ, நீங்கள் தங்களை தான் சொல்லக்கூடிய ஆத்ம வஸ்துவிலையோ, ஒரு எறும்பு தன்னை தான் நினைக்கக்கூடிய ஆத்ம வஸ்துவிலையோ
பேதம் இல்லை, நான்கிற ஆத்மஸ்வரூபம் ஒன்னே அப்படின்னு புரிஞ்சுக்கிறது பராத்தியானம். இப்ப எல்லா இடத்திலும் வியாபிச்சு இருக்கக்கூடிய பராத்தியானமா பரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஆத்மஸ்வரூபமானது கண்டம் கண்டமாக ஒவ்வொரு இடத்துல இருக்கும்போது அதுக்கு வெவ்வேறு பேர். ஆனா ஒரே வஸ்து ஆத்மஸ்வரூபம், அதுக்கு பேர் ஆத்மானு பேரு. அது வேறு இல்ல, அந்த பரமாத்மான்னு சொல்லக்கூடிய லலிதை வேறு இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிறது பராத்தியானம். ஆக 3 விதமாக தியானம் பண்ணலாம் மந்திரங்களை. ஸ்தூல ரூப தியானம், சூக்ஷ்ம ரூப தியானம், பராத்தியானம் இப்படின்னு 3 விதமாக தியானம் பண்ணலாம். 3 விதமான தியானத்திலும் பரா காஷ்டை, இது பேதம், இது வசத்தி, இது குறைச்சல் அப்படின்னா எதுவும் கிடையாது. ஸ்தூல ரூப தியானத்தை காமாட்சியை பார்த்துட்டு என்ன ஜபம் பண்ணினாலும் அதுவும் அதே பலனைத்தான் கொடுக்க போறது, மோட்சத்தை தான் ஞானத்தை தான் கொடுக்க போறது. சூக்ஷ்ம ரூபத்தை தியானம் பண்ணினாலும் அதுவும் அதே ஞானத்தை தான் கொடுக்க போறது, மோட்சத்தை தான் கொடுக்க போறது. பராத்தியானம் பண்றவனுக்கும் அதே ஞானத்தை தான் கொடுக்க போறது, மோட்சத்தை தான் கொடுக்க போறது. இதுல பேதங்கள் கிடையாது. இது ரொம்ப வசத்தினோ, இது ரொம்ப தாழ்த்தினோ, இவன் பராத்தியானம் பண்ணிட்டு இருக்கான் ரொம்ப வசத்திப்பா, இவன் ஸ்தூல ரூப தியானம் தான் பண்ணிட்டு இருக்கான் அவன் நீச்சன் அப்படின்னோ கிடையாது. சர்வமும் ஒரே விஷயம்தான். ஆனா என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஸ்தூல ரூப தியானம் பண்ணாலும் சரி, சூக்ஷ்ம ரூப தியானம் பண்ணாலும் சரி, பராத்தியானம் பண்ணாலும் சரி, எல்லாம் இருக்கக்கூடிய தத்துவமானது ஒண்ணுத்தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிற ஞானம்தான் வசதி. அப்ப இந்த இடத்துல என்ன சொல்ல வரார், நந்தி வித்யாதி வித்யாசு சூக்ஷ்ம ரூபதயா ஸ்திதம் கந்தாதி குணஹீனந்தம் சுந்தரம் குருமாஸ்ரயே, சுந்தரம் குருமாஸ்ரயே. இப்படியாக நந்தி வித்யா அப்படின்னு சொன்ன காதி வித்யை சூக்ஷ்ம ரூபதயா ஸ்திதம், சூக்ஷ்ம ரூபமாக இருக்கக்கூடிய மந்திரங்களாக இருக்கு. கந்தாதி குணஹீனந்தம், இதுல கந்தம், இந்த கந்தம் அந்த கந்தம் எல்லாம் இல்லாமல் ஒரே கந்தம் இருக்கக்கூடிய தத்துவம் ஒண்ணுதான். கந்தாதி குணஹீனந்தம், குணங்கள் அப்படிங்கறதெல்லாம் போய் தம் சத்குரும் குருமாஸ்ர, இதை எனக்கு புரிய வச்ச சத்குருவாக இருக்கக்கூடிய சுந்தரமாக இருக்கக்கூடிய குஹானந்தநாதருக்கு என்னுடைய இந்த நமஸ்காரம். ஆக நந்தி வித்யாதி வித்யாசு சூக்ஷ்மரூபதயா ஸ்திதம் கந்தாதி குணஹீனந்தம் சத்குரும் சுந்தரம் குருமாஸ்ரயே. அவர் எப்படி இருக்கார்? தயா பூர்ண கடாட்சாம்பு பிரவாக ஹிருததாபகம் பிரயாகக்ஷேத்ரகம் வந்தே சத்குரும் ஞான காரணம். அந்த குருவானவர் எனக்கு எப்படி இருக்கார் அப்படின்னா, தயையே உருவம் எடுத்து, தயை அப்படின்னு சொல்லக்கூடிய அதுவே ஒரு பூர்ண கடாட்சம், பூர்ண கடாட்சத்துல தயை ஏற்பட்டு போக்கினவர். பிரயாகக்ஷேத்ரகம் வந்தே, பிரயாகக்ஷேத்திரத்துக்கு வந்து என்னை ஆட்கொண்டார். ஞான ரூபகம், ஞான காரணம், எனக்கு ஞானத்தை உபதேசிக்கணுங்கிற காரணத்துக்கோசரம் பிரயாகக்ஷேத்திரத்துக்கு வந்த என்னுடைய குருநாதருக்கு என்னுடைய இந்த நமஸ்காரம். தயா பூர்ண கடாட்சாம்ப அம்போ பிரவாக கிருததாபகம் பிரயாகக்ஷேத்ரகம் வந்தே சத்குரும் ஞான காரணம். நாதத்ரயஸ்வரூபந்தம் நாம ரூபாதிஹீனகம் நாத பிரம்மாகிருதம் கிருதிம் வந்தே மன்னாதம் பிராந்தி நாசனம். அனாதை அனாதைன்னு ஒரு வார்த்தையை நம்ம யூஸ் பண்றோம். யார் அனாதை அப்படின்னா, குரு கிடைக்கிற வரைக்கும் தான் அனாதவன். குரு அப்படின்றவன் ஒருத்தனுக்கு கிடைச்சு கொடுத்து அப்படின்னா இனிமே அவனுக்கு அனாதை இல்லை, ஸ்ரீநாதன் ஆயிடுறான். ஸ்ரீநாத திரயரூ ஸ்வரூபம் நாதத்ரயஸ்வரூபந்தம் ஸ்வகுரு பரமகுரு பரமேட்டி குரு நாதத்ரயஸ்வரூபம், 3 ஸ்வரூபமாகவும் நாதத்ரயஸ்வரூபந்தம். எதுக்கோசரம் நாதத்ரயம் எதுக்கு அப்படின்னா, நாம ரூபாதிஹீனகம், நாமரூபங்கள் தெரியறதோன பிரபஞ்சத்துல இவைகள்லாம் போகணுங்கிறதுக்கோசரமே சத்குரு வந்தார். சத்குருங்கிற ரூபம் வந்ததனுடைய காரணம் என்ன அப்படின்னா, இந்த நாமம் ரூபம்ங்கிறதெல்லாம் அழிஞ்சு போகணும். நாம ரூபம் இருக்கிற வரைக்கும் பிரமதான், அந்த பிராந்தி தான்.
ஆக கடைசி பதத்தில் என்ன சொல்லியிருக்கார்? நாத பிரம்மா கிருதிம் வந்தே மன்னாதம் பிராந்தி நாசனம். என்னுடைய பிராந்தி என்ன அப்படின்னா, இதுவா இது பேனாபா, இதுவா இது கண்ணாடி கூடு, இப்படி வெவ்வேறு பேரு வெவ்வேறு ரூபம் இதெல்லாம் தெரியறதோனோ இந்த ரெண்டாவது தெரியறதுனால தானே. பிரம்மன் தான் இந்த பேனா ரூபத்துல இருக்கு, பிரம்மன் தான் இந்த புஸ்தக ரூபத்துல இருக்கு, பிரம்மமே தான் இந்த கண்ணாடி கூடு மாதிரி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுடுத்துனா நாம ரூபங்கள் விலகி போயிடுது. பிரம்மம்னு ஒரே தத்துவம் பிரம்மத்தை தவிர சுரூபமாக நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோம், வெவ்வேறாக பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்னா இது நாமம் ரூபம் இவையெல்லாம் வந்துடும். இந்த நாம ரூபம் இருக்கிற வரைக்கும் பிராந்தி உண்டு. இந்த நாம ரூபம்ன்ற பிராந்திய போக்குறதுக்குன்னே வந்தாரப்பா என் குருநாதர். நாம ரூபம் அப்படிங்கிற பிராந்திய போக்கணும்னு வந்தார். எந்த ரூபம் அப்படின்னா நாதத்ரய ஸ்வரூபம், மூணு ரூபம், சுகுரு பரமகுரு பரமேட்டு குருன்னு சொல்லக்கூடிய மூணு ரூபத்தையும் தரிச்சுண்டு வந்து ஒரே ரூபமாக வந்து நாமத்ரய ஸ்வரூபந்தம் நாம ரூபாதிஹீனகம் நாத பிரம்மா கிருதிம் வந்தே மன்னாதம் பிராந்தி நாசனம். என்னுடைய பிராந்திய போக்கணுங்கிறதுக்கோசரமே வந்தாருப்பா இந்த குருநாதர். ஸ்ரீமாத்ரு ரூபம், ஸ்ரீமாத்ரு ரூபம் அம்பாள்னு சொல்லக்கூடிய ஸ்ரீமாத்ரு ரூபம் பக்தானாம் சிவவந்தியம் சிவங்கரம் ஸ்ரீ வாணி கிரிஜா பீஜலட்சியம் சச்சின்மயம் பஜே. சத்து சின்மயம் பஜே. சத்து சத்து சத்துன்னு சொல்லக்கூடிய பரமாத்மஸ்வரூபமாகவே சின்மயமாக சித்ரூபமாக இருக்கக்கூடிய பரமாத்மஸ்வரூபமே ஸ்ரீ லக்ஷ்மி ரூபமாகவும் வாணி சரஸ்வதி ரூபமாகவும் கிரிஜா கிரியிலிருந்து பிறந்த பார்வதி ரூபமாகவும் ஆக ஸ்ரீ வாணி கிரிஜா பீஜலட்சியம். இதுக்கு முன்னாடி சொல்லும் போது பிரம்மா விஷ்ணு ருத்ராள்னு அங்க காமிச்சார், அதனுடைய சக்தி ரூபமாக இங்க காமிக்கிறார். ஸ்ரீ வாணி கிரிஜா பீஜலட்சியம். ஏற்கனவே நம்ம என்ன பார்த்திருக்கோம், முதல் கூட்டத்தில் இருக்கக்கூடிய அச்சரங்கள் எடுத்துட்டோம் அப்படின்னா ககாரம் பிரம்மா, ஏகாரம் வாணி அம்பாள் சரஸ்வதி, ஈகாரம் விஷ்ணு, லகாரம் லக்ஷ்மி, ஹ்ரீம்காரத்தில் இருக்கக்கூடிய இஹ்ஹு இர்ரு அப்படின்னு சொல்லக்கூடிய அகாரம் இஹ்ஹு சிவன், அதனுடைய சக்தி ரேபமாக இருக்கக்கூடிய ருத்ராணி. ஆக ரெண்டு சேர்ந்து சேர்ந்து வருது. அந்த ஈம்னு சொல்லக்கூடிய காமகலையானது என்ன இருக்குப்பா, எப்படி இருக்குது, நாத பிரம்மமாக இருக்கு. நாதம் ஆக்ஞா சக்கரத்துல இருந்து ஆரம்பிச்சு இதுக்கு மேல இருக்கக்கூடிய பிந்துல இருந்து ஆரம்பிச்சு உண்மணி வரைக்கும் நம்மளை ருத்ரால் அதனுடைய சக்தி ரூபங்கள் எல்லாம் சேர்ந்து வாமாஜேஷ்டா ரௌத்ரி இவைகள் எல்லாத்தினுடைய சமஷ்டி ரூபமாக ஒரு கூட்டமும் இருக்கு. முதல் கூட்டம் எப்படி ககாரம் ஏகாரம் அப்படின்னு நம்ம பார்த்தோமோ இதே மாதிரி ஒரு கூட்டத்திலையும் இப்படிதான் இருக்குன்னு பார்த்தோம். இப்ப அதுதான் இந்த இடத்துல என்ன சொல்றார், ஸ்ரீமாத்ரு ரூபம் பக்தானாம் சிவவந்தியம் சிவங்கரம். மங்களத்தை கொடுக்கறதுக்கு மங்களம்ங்கிறது என்ன, ஞானம். ஆத்மஸ்வரூபம்னா என்னன்னு புரிய வைக்கிறது தான் மங்களம். அந்த ரூபத்தை கொடுக்கக்கூடிய ஸ்ரீவாணி கிரிஜா பீஜலட்சியம் சச்சின்மயம் பஜே. பாரம்பரிய கதாத்வைத பிரம்ம வித்யா பிரபோதகம் சாரம் வேதாதி வித்யானாம் வாரம் வாரம் பஜே குரும். இந்த பரம்பரை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். பாரம்பரிய கதா, பாரம்பரியமாக இது எவ்வளவு பரம்பரையாக இந்த மந்திரமானது நமக்கு வருதோ அவ்வளவுக்கு அவ்வளவு அது பெரிய பலம். ஆதி குருவாக இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி ஸ்ரீ வித்யானந்தநாதாத்மக ஸ்ரீ ஜெரியானந்தநாதர் ஆதி குரு, அவரே தான் இந்த மந்திரத்துக்கு மந்திர திரட்டா தட்சிணாமூர்த்தி ரிஷி அப்படின்னே சொல்றோம். அவர் அம்பாளை தியானிச்சு 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 இந்த மந்திரத்தை மந்திர திரட்டாவாக கொடுத்து நமக்கு மந்திரத்தை கொடுத்தாருன்னு சொல்றோம் ரிஷி. அவர் என்ன பண்ணார், 3 காலங்கள்ல அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய அதுக்கப்புறம் வரக்கூடிய யுகங்கள்ல துவாபர யுகம், திரேதா யுகம், கலியுகம் இப்படின்னு சொல்லக்கூடிய யுகங்கள்ல உட்டீஷானந்தநாதர், மித்ரேஷானந்தநாதர், ஷஷ்டீஷானந்தநாதர்
இப்படிங்கிறவாளுக்கு அவர் உபதேசம் பண்ணினார். அவர் உபதேசம் பண்ணும்போது எப்படி பண்றாரு அப்படின்னா, அவர் எத்தனை எத்தனை விஷயங்களை மனசுல வச்சுட்டு தியானம் பண்ணி அவர் பண்ணிட்டே இருந்தாரோ அந்த மந்திரத்தை, அதை அப்படியே கன்னிகா தானம் பண்ணும் பொழுது தன் இத்தனை வருஷம் தான் வளர்த்து பெத்து வளர்த்து அந்த குழந்தைய ஒருத்தருக்கு தானம் பண்றார். யாரோ ஒருத்தர் தானம் பண்றார். எதுக்கு தானம் பண்றார்? பிரஜோத்பத்தி ஏற்படட்டும் அப்படிங்கிறதுக்கோசரம் தானம் பண்றார். அப்போ இத்தனை வருஷம் அதை பார்த்து அனுபவிச்சு இருந்துருந்தவர் அதை சத் பாத்திரத்தை பார்த்து அவருக்கு கொடுக்கிறார் இல்லையா? அத மாதிரி இவர் இத்தனை வருஷம் அனுபவிச்சுன்றார் இந்த குருநாதர். அவர் தன் குழந்தைய எப்படி தானம் பண்றாரோ அத மாதிரி வித்ய இன்னொருத்தரும் அனுபவிக்கட்டும்ங்கிற ஒரு ஞானத்துக்கோசரம் இன்னொருத்தருக்கு தானம் பண்றார். இவர் வாங்கினார தானம் பண்ற நல்ல சத்பாத்திரத்தோட இருக்கக்கூடிய இந்த சிஷ்யன் என்ன பண்றார் அப்படின்னா, அவர் கொடுத்த அருளோட சேர்த்து அவர் அனுபவிச்ச ஞானமும் சேர்த்து இவருக்கு ஞானமானது ஏற்படுறது. எப்படின்னா, ஒரு புத்திரனுக்கு இவர் தான் எனக்கு அப்பா அப்படின்னு நம்பிக்கை இருக்கிறதுனால் அவரோட இருக்கும் பொழுது அப்பாவோட சொத்து எல்லாத்தையும் அனுபவிக்கிறான். அப்பா விதேகமானதுக்கு அப்புறமும் அந்த சொத்தெல்லாம் இவனுக்கு வந்து சேர்றது. ஏன் வருது அப்படின்னா, இவர் தான் எனக்கு அப்பாங்கிற திடமான விசுவாசம் இருக்கிறதுனால இவனுக்கு வருது. இவர் தான் எனக்கு அப்பாவோன்னு சந்தேகப்படுறவனுக்கு கிடைக்காது. அத மாதிரி இவர் குருவனுடைய சொத்து இவனுக்கு எப்படி கிடைக்கிறது? என்ன கிடைக்கிறது அப்படின்னா, குருவனுடைய சொத்து என்ன? ஞானம்தான். ஞானம்ங்கிறது தான் அவர் வச்சுட்டு இருக்கக்கூடிய சொத்து. சிஷ்யனுக்கு அந்த குரு கிட்டே இருந்து கிடைக்கக்கூடிய சொத்து என்ன? ஞானம். அவர் இத்தனை நாள் காத்து அவர் அனுபவிச்சு தியானம் பண்ணிட்டு ஞானத்துல வச்சுட்டு இருந்தத இப்போ சிஷ்யனுக்கு தானம் பண்றார். தானம் பண்ணும்போது எப்படி தானம் பண்றார் அப்படின்னா, தான் அனுபவிச்ச புருஷார்த்தங்கள் எல்லாத்தையும் சேர்த்து இவனுக்கு அப்படியே தானம் பண்றார். இந்த வாங்கின சத்பாத்திரமா இருக்கக்கூடிய சிஷ்யன் என்ன பண்றான் அப்படின்னா, அந்த அருளோட சேர்த்து இவன் திருப்பி தியானம் பண்ணி அது அப்படியே அந்த அருள் அப்படியே பிரவாகிக்கிற மாதிரி வச்சுட்டு இருக்கான். நல்ல இன்னொரு சத்பாத்திரம் வந்தார். அவர்கிட்ட திருப்பி எங்க குருநாதர் சொல்லி கொடுத்தாருப்பா, எனக்கு ரொம்ப அனுபவிச்சேன் நான், இந்த நீ அனுபவி அப்படின்னு அவர்கிட்ட அவர் தானம் பண்ற. அவர் என்ன பண்றார்? வாங்கின அந்த வித்யைய அவர் தியானிச்சு அவரும் மோட்சம் அடைகிறார். இப்ப என்ன அப்படின்னா, இவனுக்கு இவர் தான் குரு, இவர் அனுபவிச்சது ஞானமே, அவருக்கு தெரியாததே இல்லை, அவர் சர்வஜன் அப்படிங்கிறதெல்லாம் தியானிச்சு இருக்கிறதுனால அந்த சொத்து அப்படியே இவனுக்கு வருது. ஞானம்ங்கிற சொத்து அவனுக்கு அப்படியே வருது. இவனை ஞானவானா இவன் ஆயிடுறான். இவனுக்கு ஞானம் ஏற்பட்டதுக்கு அப்புறம் அது அப்படியே தான் மட்டும் அனுபவிச்சான்னு இல்லாம அடுத்தது நல்ல சத்பாத்திரம் வந்த போது அவனுக்கு அது திருப்பி தானம் பண்ணி, நான் அனுபவிச்சேன்பா, நீ அனுபவி, பரமானந்தம் அனுபவி அப்படின்னு அவனுக்கு தானம் பண்றார். தானம்ன்ற பதம் அதான் வித்யா தியானம். தானம் வித்யா தானத்தை கொடுக்குறார். பாரம்பரியகதம். இப்படியாக பிரம்மா இதுல இருந்து ஆரம்பிச்சு முதல் ஆதிகுருவா இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியிலிருந்து ஆரம்பிச்சு அதே பரம்பரையா கர்ணாத்து கர்ணோ பிரதேசேன சம்பிராப்தம் அவனீதலம். கர்ணாத்து கர்ணம் தட்சிணாமூர்த்தியினுடைய அனுபவிச்ச விஷயமானது உட்டீஷானந்தநாதருக்கு, சஷ்டீஷானந்தநாதருக்கு, மித்ரேஷானந்தநாதருக்கு அவர் வாயிலேந்து வந்த மொழியானது, அவர் வந்த மந்திரமானது இவர் காதுக்குள்ள போய் கர்ணாத்து கர்ணம் வந்து அவர் மூலமா அவருடைய சிஷ்யரா இருக்கக்கூடிய பிரகாஷானந்தநாத, விமர்சானந்தநாத, பூர்ணானந்தநாத அவர்களுக்கெல்லாம் அவர் கொடுத்து அந்த பரம்பரையா அப்படியே ஒவ்வொருத்தர் மூலமாக கர்ணாத்து கர்ணம் பிரதேசேன சம்பிராப்தம் அவனீதலம் இப்படியாக பரம்பரையாக வந்து நம்ம குருநாதால் வரைக்கும் வந்து குருநாதால்கிட்ட நம்ம கிடைச்சிருக்கு அந்த பரம்பரை. அப்போ சாட்சாத் பரமேஸ்வரன்ல இருந்து ஆரம்பிச்சா பிரம்ம வித்யான்னு சொல்லக்கூடிய இந்த பஞ்சதசி பாரம்பரியகத அத்வைத பிரம்ம வித்யா பிரபோதகம். இப்படியாக பிரபோதம் கர்ணாத்து கர்ணம் வந்த மாதிரி வந்துட்டு வந்த இந்த விஷயம் சாரம் வேதாதி வித்யானாம், சர்வ வேதங்களும்
சர்வ சாஸ்திரங்களிலும் இருக்கக்கூடிய விஷயங்களுடைய சாரம். சாரம் வேதாதி வித்யானாம் வாரம் வாரம் பஜே குரும். திருப்பி 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 அதை ஜபிச்சு பண்ணின குருவுக்கு என்னுடைய நமஸ்காரம். பாரம்பரிய கதாத்வைத பிரம்ம வித்யா பிரபோதகம் சாரம் வேதாதி வித்யானாம் வாரம் வாரம் பஜே குரும். துக்க தாரித்ரிய ரோகாதி வியாதி பிராந்தி ஹரம் நிருணாம் துர்வாசனாதி தூரம் தம் குரும் சம்யக் உபாஸ்ரயே. துக்கமோ தாரித்ரியம் ரோகம் வியாதி இப்படிலாம் இருக்கக்கூடியவைகள் எல்லாம் பிராந்தி. கிளியரா சொல்றார். துக்க தாரித்ரிய ரோகாதி வியாதி பிராந்தி ஹரம் நிருணாம். இவைகள்ல இருந்து நம்மளை இவைகள் எல்லாத்தையும் எடுத்துண்டு ஹரம் அவைகள் எல்லாம் போக்கி துர்வாசனாதி தூரம் தம் நம்மளுடைய துர்வாசனைகள் எல்லாத்தையும் தூர தள்ளி அனுப்பி துர்வாசனாதி தூரந்தம். துர்வாசனம் படிக்கூடாது. துர்வாசனாதி தூரம் தம் குரும் சம்யக்கு உபாசிரயே. குருவை நன்றாக உபாசிக்கிறவனுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த பிராந்தி எல்லாம் போயிடும். குருவை எவன் ஒருவன் உபாசிக்கிறானோ தம் குரும் சம்யக்கு உபாசிரயே. எந்த ஒரு சிஷ்யனானவன் குருவை நன்றாக உபாசிக்கிறானோ அவனுக்கு என்னென்னலாம் போறது? துக்க தாரித்ரிய ரோகாதி வியாதி பிராந்தி ஹரண்டனாம் துர்வாசனாதி தூரந்தம் குரும் சம்யக் உபாஸ்ரயே. அப்படிப்பட்ட குருநாதராக இருக்கக்கூடிய குகானந்தநாதருக்கு என்னுடைய நமஸ்காரம்னு சார் எழுதியிருக்கார். காஞ்சிஸ்த காமகோட்யாக்கிய பீட்டஸ்தம் காஞ்சிதார்த்ததம் வாஞ்சாபூர்த்தியைஹி நதோரம் யத்ய தஹராகாசமத்யகம். ஹிருதயகாசம்னு சொல்லக்கூடிய தகர வித்யா அப்படின்னு சொல்லக்கூடிய ஹிருதயாகாசத்துக்குள்ள ஒருவன் காஞ்சிஸ்த யார் ஒருவன் ஹிருதயாகாசத்துல தகராகாச மத்தியகானோ அவனுக்கு எல்லாத்தையும் கொடுக்கிறார். இதை எனக்கு சொல்லிக் கொடுத்த குருநாதராக இருக்கும் குகானந்தநாதருக்கு என்னுடைய நமஸ்காரம். பூஜா ரகஸ்ய தத்வஜ்ஞம் பூஜா பூர்ணாச்சல சுசம்ஸ்திதம் புராணம் விததம் புண்ணியம் பூர்ணம் குருமுபாஸ்மஹே. பூர்ணாச்சலம் பூர்ணாச்சலம் அப்படின்னா பதரிகாசிரமம். பதரிகாசிரமத்துக்கு பூர்ணாச்சலம்னு பேரு. இந்த பூர்ணாச்சலம்னு பூஜா ரகசிய தத்துவஜம் எனக்கு பூஜையினுடைய ரகசியார்த்தங்களையும் தத்துவங்களையும் எனக்கு சொல்லிக் கொடுத்த பூர்ணாச்சல சம்ஸ்திதம். பூர்ணாச்சலம்னு சொல்லக்கூடிய பத்ரிகாசிரமத்திலேயே வசிச்சென்று இருக்கக்கூடிய குகானந்தநாதர். புராணம் விததம் புண்ணியம் பூர்ணம் குருமுபாஸ்மஹே. அப்படிப்பட்ட பூர்ணமாக இருக்கக்கூடிய குகானந்தநாதருக்கு என்னுடைய இந்த நமஸ்காரம். பூஜா ரகசிய தத்வஜ்ஞம் பூர்ணாச்சலசு சம்ஸ்திதம் புராணம் விததம் புண்ணியம் பூர்ணம் குருமுபாஸ்மஹே. ஜன்மாதி தந்தைஹி சம்தஷ்டம் மாம் து சம்சார போகினா ஞானாமிருத பிரதானேன மோசனம் பிரணமாமிதம். ஜன்மாதி தந்தைஹி சம்தஷ்டம் திருப்பி திருப்பி பிறக்கக்கூடிய பிறவிக்கடலில் இருந்து நம்மளை காப்பாத்தி மாம் து சம்சார போகினா சம்சாரத்தில் இருக்கும்போது நமக்கு தேவைப்படக்கூடிய போகங்களையும் கொடுத்து ஆக ஏதோ பிராணன் இருக்கிற வரைக்கும் அவனுக்கு ஒண்ணும் கிடையாதுப்பா இவன் போனப்புறம் தான் அவனுக்கு மோட்சம் அப்படின்னு இல்லாம இங்க ஆசைப்படக்கூடிய எல்லாத்தையும் கொடுத்து இதுக்கு மேல அத அடுத்த லோகத்திலையும் அவனுக்கு தேவைப்பட இக பர சுகம் ரெண்டுத்தையும் கொடுக்கக்கூடியவர். ஜன்மாதி தந்தைஹி சந்தட்டம் மாம் து சம்சார போகினா ஞானாமிருத பிரதானேன ஞான அமிர்தத்தை பிரதானேன மோச்சிதம் பிரணமாமிதம். அப்படிப்பட்ட ஞான அமிர்தத்தை எனக்கு வருஷிச்ச குகானந்தநாதருக்கு என்னுடைய நமஸ்காரம். யாகாதி கர்ம வைச்சித்ரிய பலதாதாரமீஸ்வரம் யோகாசன சமாரூடம் சிவயோகினம் ஆஸ்ரயே. யாகங்கள் பண்ணினால் கர்மாக்களை பண்ணினால் அதற்கு பலனை கொடுக்கக்கூடிய ஈஸ்வரன் யார் ஒருத்தர் இருக்காரோ
யாகாதி கர்ம வைச்சித்ரிய பல தாதாரம் ஈஸ்வரம். எந்த ஈஸ்வரன்? யாகம் பண்ணினா அதுக்கான பலன் இது, தானம் பண்ணினா அதுக்கான பலன் இது, கர்மத்தை பண்ணினால் அதுக்கான பலன் இது அப்படின்னு பலத்தை கொடுக்கக்கூடிய ஈஸ்வரன் யோகாசன சமாரூடம் சிவயோகினம் ஆஸ்ரயே. நமக்கு சிவயோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஞானத்தை கொடுக்கக்கூடிய குகானந்தநாதர், அவருக்கு என்னுடைய அவரை நான் ஆசிரியிக்கிறேன். யோகாரூட சமாரூடம் சிவயோகினம் ஆஸ்ரயே. மித்யாவாதி மகாத்வாந்த பாஸ்கரம் சப்பிரகாசகம் சத்யம் சர்வகதம் சாந்தம் சத்குரும் சமுபாஸ்ரயே. மித்யாவாதி, மித்யாவாதி, இந்த பிரபஞ்சம்னு சொல்லக்கூடியது மித்யை, பிரம்மம் ஒன்னே சத்தியம். பிரம்மைவ சத்தியம் ஜெகன் மித்யா. இந்த ஜெகன் மித்யாங்கிற மித்யாவாதி மகாத்வாந்த பாஸ்கரம். நம்மளுடைய மதத்துல நம்ம சொல்றது என்னன்னா, சங்கராத்வைத்தத்துல சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, இவைகள் எல்லாம் பொய்ப்பா, பிரம்மம் ஒண்ணுதான் சத்தியம் அப்படின்னு. இது பிரம்மமா இல்ல, இது பிரம்மமா இல்ல, இது பிரம்மமா இல்ல அப்படின்னு எல்லாத்தையும் நேத்தி 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 அப்படின்னு எல்லாத்தையும் கழிச்சு கட்டி மிஞ்சி எஞ்சி நிக்கக்கூடியது எதுவோ அதுதான்பா ஆத்மஸ்வரூபம்னு வேதாந்தம் போதிக்கிறது. அது மித்யாவாதி, மித்யாவாதிகள் சொல்லக்கூடிய ஒரு சித்தாந்தம். ஆனா சாக்தத்துல நம்ம சொல்லக்கூடிய சித்தாந்தம் என்ன தெரியுமா? இது இல்ல, இது இல்ல, இது இல்லன்னு விடுறத விட இதுவும் பிரம்மம், இதுவும் பிரம்மம், இதுவும் பிரம்மம், இதுவும் பிரம்மம்னு பாக்குறது. பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய சர்வ வஸ்துக்களையுமே பிரம்மமாகவே பார்க்கிறது அப்படிங்கிறது சாக்தத்தினுடைய அத்வைதம். இதுவும் அத்வைதம் தான், ரெண்டு கிடையாதுப்பா, ஒண்ணுதான் இருக்கு. பேனாங்கிற ரூபத்துல இருக்கக்கூடிய பரபிரம்மஸ்வரூபம், பரபிரம்மம் தான் உண்மை. திவ்யப்பு தேஜ்வாயு ஆகாசம் அஷ்டமூர்த்தியாக மாறி அதேத்தான் இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றோம். அப்படின்னா இது பிரம்மம் இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? பிரம்மன் தான் இதுக்கு காரணம். அப்போ இது பிரம்மன் தான் பாக்குறது எப்படி அப்படின்னா, இது இல்ல, இது இல்ல, இது இல்லன்னு கழிச்சு கட்டி பிஞ்சி இருக்கிறத புரிஞ்சுக்கிறத விட இதுவும் பிரம்மம், இதுவும் பிரம்மம், இதுவும் பிரம்மம்னு பார்த்துட்டு போறதுனால சர்வம் பிரம்மமயம்ங்கிற ஞானமானது இவனுக்கு சித்திக்கும் அப்படிங்கிறதுதான். மித்யா வாதி மகாத்வாந்த பாஸ்கரம் சப்பிரகாசகம். நான்கிற சப்பிரகாசமே தான் பரபிரம்மஸ்வரூபம். சத்யம் சர்வகதம் சாந்தம் சத்குரும் சமுபாஸ்ரயே. சாந்தம் சிவமத்வைதம் ஜகத்தம் மன்யந்தே ச ஆத்மா ச விஜ்ஞேயः அப்படின்னு சொல்லக்கூடிய சாஸ்திரம் எல்லாமே பரபிரம்மஸ்வரூபம்னு இந்த இடத்துல பார்க்கறதுக்கு ஞானத்தை நமக்கு சர்வம் பிரம்மமயம் அப்படிங்கிற ஞானத்தை கொடுக்கக்கூடிய சப்பிரகாசகம், நான் அந்த பரமாத்ம ஸ்வரூபமே அப்படின்னு நமக்கு புரிய வச்ச குருநாதராக இருக்கக்கூடிய குகானந்தநாதருக்கு சத் சத்குரும் சம் உபாஸ்ரயே. அப்படிப்பட்ட குருவைக்கு எனக்கு இந்த நமஸ்காரம். நமஸ்தே கருணா சிந்தோ, நமஸ்தே பக்தவத்சல, நமஸ்தே சர்வஹிருத் தாப்ஹிருத் பத்ம வாசினஹ தேசிக சத்தம. இப்படியாக நமஸ்தே கருணா சிந்தோ, பரம கருணையினால் எனக்கு எல்லாத்தையும் புரிய வச்ச குருநாதரே. நமஸ்தே பக்த வத்சல, பக்தினா என்னங்கிறதையும் சொல்லி வச்சு பக்தியும் பண்ண வச்சு. நமஸ்தே சர்வஹிருத் பத்ம, எல்லாருடைய ஹிருதயத்திலும் இருந்துட்டு என்னுடைய ஹிருதயத்திலும் இருந்துட்டு இருக்கக்கூடிய வாசின தேசிக சத்தமஹ. தேசிகன்னு சொல்லக்கூடிய குருநாதர்ல ரொம்ப சத்தான குருநாதராக இருக்கக்கூடிய, அதனாலதான் சத்குருன்னு சொல்ல வேண்டியிருக்கு இல்லையா, அப்படி சத்குருவாக இருக்கக்கூடிய குகானந்தநாதருக்கு என்னுடைய இந்த நமஸ்காரம் இப்படின்னு ஒரு 15 ஸ்லோகத்தை சொல்லி, இந்த ஸ்லோகங்களை ஏற்கனவே நம்ம பார்த்த இந்த வரிவசியார கூடிய சர்வ விஷயங்களிலும் என்னென்ன விஷயங்கள் நம்ம சொன்னதுனால நமக்கு பிரகாசம் ஏற்பட்டதோ அவைகள் எல்லாம் இந்த குருவனுடைய கிருபையினால் ஏற்பட்டது அப்படிங்கிறதும், இதுல ஏதாவது குணங்களோ தோஷங்களோ இருந்தால் அவைகள் எல்லாத்தையும் க்ஷமிச்சு அவைகளையும் பொருட்படுத்தாம இதுல இருக்கக்கூடிய ஞானத்தை மட்டும் அருளணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். இதுக்கு முன்னாடி உள்ள ஸ்லோகத்துல, முன்னாடி சொன்ன ஸ்லோகத்துல குணதோஷ விவேஜன அப்படின்னு சொல்லி, இதுல ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்க விஷயங்கள்ல தமிழ்லயோ சம்ஸ்கிருதத்திலேயோ
சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள்ல ஏதாவது தோஷங்கள் இருந்தால் அவைகள் எல்லாத்தையும் போக்கி பரதெய்வத சத்குரோஹோ கடாட்சதः, பரதெய்வதமாக இருக்கக்கூடிய சத்குரோஹோ கடாட்சதः பரமா பரமஸ்ரீ லலிதார்த்த வேதினः சுஜனாः பிரவிலோக்கிய சாதரம் பலயந்து சிரமமஸ்ரமாமகம். இப்படியாக இந்த கிரந்தத்தை படித்தவர்கள் அனைவருக்கும் இதில் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமுமே புரிந்து அவைகள் எல்லாம் தன்னுடையதாக ஆக்கி அதில் இருக்கக்கூடிய ஒரு விதமான அதுல நிசந்தேகமாக வித்யதே ஹிருதய கிரந்தி சித்யந்தே சர்வ சம்சய அப்படின்னு சர்வ சம்சயங்களையும் போக்கி இவனை பூர்ணனாக ஆக்கி பரதெய்வத்தை வேறு இல்லை, சத்குரு வேறு இல்லை, நான்கிற ஆத்மஸ்வரூபம் வேறு இல்லை. வாஸ்தவத்துல குரு வேறு இல்லை நான் வேறு இல்லைன்னு சொல்ற வழக்கம் இல்லை. பாவாத்வைதம் சதா குறியாது கிரியாத்வைதம் ச மா குரு அப்படின்னு சாஸ்திரம். பாவாத்வைதம் சதா குறியாத், பரதேவதைன்னு சொல்லக்கூடிய லலிதை வேறு இல்லை, குருநாதர் வேறு இல்லை, நான்கிற ஆத்மஸ்வரூபம் வேறு இல்லைங்கிறது பாவத்துல வச்சுக்கோ. மனசுக்குள்ள பாவத்துல வேணா அது இருக்கட்டும். சதா குறியாது, பாவாத்வைதம் சதா குறியாது. ஆனா அந்த பாவத்தை வச்சுக்காது. கிரியாத்வைதம் சமா குரு, ஒரு காலமும் கிரியை அப்படின்னு வந்துடுத்து அப்படின்னா நான் வேறு இல்லை குரு வேறு இல்லைங்கிற பாகுபாடு பார்க்கக்கூடாது. பாவாத்வைதம் சதா குறியாது கிரியாத்வைதம் சமா குரு. இப்படியாக காரியங்கள் செய்யும் பொழுது இவர் எனக்கு எனக்கு குருநாதர், இவரே தான் சிவன், இவரே தான் விஷ்ணு, இவரே தான் பிரம்மாஸ்திரத்தை படித்து யார் யாரெல்லாம் இதுல விஷயங்களை தெரிஞ்சுட்டாலோ அவளுக்கு இந்த ஞானமானது சித்திக்கட்டும் அப்படின்னு இது ஹிருதயத்துல சுப்பிரதிஷ்டமாக எல்லாருக்கும் இருந்திருந்து அந்த ஞானத்தை சுப்பிரதிஷ்டமாக இருந்து பிரகாசப்படுத்தட்டும் அப்படின்னு சொல்லி பூர்த்தி பண்றார் இந்த ஸ்லோகம். நமக்கு பெரிய மகத்தான ஒரு கிருபை. ஆரம்பிக்கும் போது ஏதோ ஒரு வீராப்பா ஆரம்பிச்சிட்டோம், நடுப்புற கொஞ்சம் போயின்னு இருக்கும் போதெல்லாம் கொஞ்சம் சிரமப்பட்டு இதெல்லாம் எப்படி சொல்ல போறோம், இவ்வளவு பெரிய விஷயங்களா இருக்கே அப்படின்னு தோணியதையும் நம்ம வாக்குல சரஸ்வதியாக குருநாதால் இருந்து இந்த வாக்குல என்ன சொல்லணுமோ அதை சொல்ல வச்சு புரிய வைக்கிற மாதிரி உங்களுக்கும் புரிய வச்சு பண்ணின குருநாதாளுக்கு எவ்வளவு நமஸ்காரம் வேணாலும் பண்ணலாம். நமஸ்காரம் பண்ணி இதோட இந்த வரிவசியா ரகசியம்ங்கிற கிரந்தத்தை பூர்த்தி பண்றோம். இதை நம்ம இன்னும் ஒரு சில விஷயங்கள் கேட்டிருக்கா சில பேரு. இதுல 15 விதமான அர்த்தங்களை சொல்லியிருக்கேன். இவைகள் எல்லாத்தையும் தனித்தனியா நம்ம புரிஞ்சுண்டு அவைகள் எல்லாத்தையும் தியானம் பண்ணி மனசுல வச்சுண்டு மந்திர ஜபம் பண்றதுங்கிறது சிரமமா இருக்கு. எல்லாத்தையும் சம்க்ஷேபமா இந்த மந்திரத்தை ஜபம் பண்றதுக்கு எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத சம்க்ஷேபமா இந்த 15 அர்த்தங்களையும் கம்ப்ரைஸ் பண்ணி ப்ரிசைஸ் பண்ணி ஒரே ஒரு மணி நேரத்துக்குள்ள சொல்ற மாதிரி சொல்லுங்கோ அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. அதை குழுமான வரைக்கும் அது சொல்றதுங்கிறது, ஏன்னா இவரே இத்தனை ஸ்லோகத்துல சொன்னாத்தான் இதனுடைய அர்த்தத்தை சொல்ல முடியும்னு பரதேவதையா இருக்கக்கூடிய பாஸ்கர் ராயரே சொல்லியிருக்கும் பொழுதும் அதுக்கு வியாக்கியானத்தையும் நம்ம குருநாதர் கொடுத்திருக்கும் பொழுதும் அதை இன்னும் ப்ரிசைஸ் பண்ணி ஒரு மணி நேரத்துக்குள்ள சொல்றது அப்படிங்கிறது ரொம்ப துர்லபமான விஷயம்தான். இருந்தாலும் கேட்டாங்கிறதுக்கோசரம் அதை ட்ரை பண்ணலாம்னு நினைச்சுட்டு இருக்கோம். அதை ஒரு அவகாசத்துல ஒரே மணி நேரத்துக்குள்ள இதுல சொல்லி இருக்கக்கூடிய 15 விதமான அர்த்தங்களையும் ப்ரிசைஸ் சொல்லி அதை எப்படி நம்ம தியானம் பண்ணணும் இந்த மந்திரத்தை ஜபம் பண்ணும் பொழுது அப்படிங்கிறத இன்னொரு அவகாசத்துல ஏதாவது எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் அதை ஒர்க் பண்றதுக்கு. அதை கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு அதை சமர்ப்பணம் பண்ணலாம். அதையும் இப்போதைக்கு இந்த கிரந்தமானது இதோட அதை பூர்த்தி ஆறுது அப்படின்னு குருநாதாளுக்கு சாஷ்டாங்க நமஸ்காரத்தை பண்ணி இதை பூர்த்தி பண்ணிக்கிறோம். ஓம் சகனா பவதோ சகனோ புனக்தோ சகவீர்யங்கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இது சிவம்.